அருள்மிகு சுயம்பு சாமுண்டி ஈஸ்வரி இந்த திருக்கோயில் வந்து யாருக்காவது சொத்து பிரச்சனை இருக்குங்க. என்ன சொத்து பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சொத்து இருக்கும், அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. யாருக்காவது வந்து சொத்தை பிரித்து கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். இப்போ பெரிய பையன் நல்லா இருப்பார், ரொம்ப சந்தோஷமாக நல்ல கௌரவமாக அந்தஸ்தாக இருப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அவரோட மனசு வேதனைப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இது ஏன் நடக்குதுங்கிறத முக்கியமான கேள்வி. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் ராகு, சூரியன் கேது, செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு இந்த இணைவு இருந்தால் சரியான பாரம்பரிய சொத்து நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி பாரம்பரிய மரியாதை கிடைக்காது. அதே மாதிரி பாரம்பரிய சொந்த பந்தங்களிலிருந்து விடுதலைங்க. சொந்த பந்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த சொந்த பந்தத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சொந்த இரத்த பந்தங்களிடம் நெருங்கி பழக மனம் இருந்தும் அதற்கான இயற்கை வழிவிடாமல் இருப்பதற்கு பெயர் தான் இந்த தோஷம். இந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்கு பைரவி, பஞ்சமி இந்த மாதிரி வந்து ஒன்று சேர்ந்த இடங்கள் அப்படின்னு பார்க்குற வகையில் பஞ்சமி திதி அன்னைக்கு சாமுண்டீஸ்வரியை வணங்குவதால் பழைய சொந்த பந்தங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா எங்ககிட்ட பிரசன்னம் பார்க்க வரும்போது கேட்பாங்க, சார் அப்பா எங்ககிட்ட வந்து கோயில் எங்கே இருந்ததுன்னே சொல்லலை சார், அது பூர்வீகம் எங்கன்னே தெரியல சார். பூர்வீகமே தெரியாதவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த பூர்வீகம்ங்கிற வார்த்தையை யாருக்கெல்லாம் மன அழுத்தத்தோடு, அப்பா இருந்தால் நமக்கு அந்த குலதெய்வத்தை சொல்லியிருப்பார், அப்பா இல்லை, அப்பா தாத்தாவுக்கும் சொல்லலையாம்மா, அம்மா இருப்பாங்க, எங்கடா உங்கள் அப்பா சொல்லவே இல்லைடா, இந்த மாதிரியான மன அழுத்தம். உண்மையாகவே சொல்கிறேங்க, ஒருத்தருக்கு குலதெய்வம் தெரியாமல் வருத்தப்படுறவங்க எல்லாருமே அந்த வேதனையை நேரில் பார்த்தா தான் தெரியும். அந்த வேதனை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ குலதெய்வம் எங்களுக்கு தெரியல, எங்கே போய் பார்த்தும் வரலை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ தாங்க இந்த வரலட்சுமி நோன்பை வந்து பிரசித்தியாக செய்யணுங்கிறது. எல்லோருக்கும் பொதுவானவள் வரலட்சுமி. இத்திருக்கோவில் பெரியாங்குப்பம் ஏரிக்கரையை பார்த்தவாறு தெற்கு நோக்கி ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் அமர்ந்திருக்கிறாள் என்பது தனிச்சிறப்பு. அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்து காட்சி தருவதால் யமபயம் நீக்கும் சக்தி வாய்ந்த தலமாக விளங்குகிறது. இத்திருக்கோவிலில் மாசி மாதம் 5 நாட்கள் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 18 கிராமங்கள் ஒன்று கூடி நடத்தும் இந்த திருவிழாவில் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இக்கோவிலில் முறைப்படி வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தீராத நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பெரியாம்பம் வேலூர் மாவட்ட கிராமத்தில் சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் 200 வருஷம் காலமாக இருக்கிறது. பூஜை பண்ணி தீபார்த்தனம் பண்ணுறோம். மாசி மாதம் முதல் புதன்கிழமை திருவிழா. எந்த நம்ம நாள் வந்தாலும் புதன்கிழமை வந்தால் திருவிழா வேலூர் மாவட்டத்தில். இதே பெரிய திருவிழா. இப்போது அனந்த கால சர்ப்பதோஷம்னா என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ப வைத்து கழுத்த இருக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து அனந்த கால சர்ப்பதோஷம் வருவதற்கான காரணம். அனந்த கால சர்ப்பதோஷம் எப்படி நம்ப வைத்து கழுத்த இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திருமண விஷயத்தில் உங்கள்கிட்ட ஒரு தகவல் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு எப்படி, இந்த பையன் எப்படி, அது பற்றிய தவறான கருத்தை சொல்கிறது, அவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்தல், அதிலும் குறிப்பாக இந்த திருமண கால பிரச்சனையில் மட்டும்தான் இந்த அனந்த கால சர்ப்பதோஷம் நல்லா வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த அனந்த கால சர்ப்பதோஷம் போன ஜென்மத்தில் செஞ்சதுனால வருமா, இந்த ஜென்மத்தில் செஞ்சதுனால வருமா அப்படின்னு கேட்டால், ஜென்மம் எதுவானாலும் ஆன்மா ஒன்றே, அந்த ஆன்மாவுக்குத்தான் இந்த தோஷம். அப்போது நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தடை வரும். என்ன கடை வரும்? ஒரு பணம் இருந்தும் ஒரு கிரயம் செய்ய முடியாமல் இருத்தல், கிரயம் தயாராகி கிரயத்தினுடைய நாள் நெருங்கியும் கூட உங்களுக்கு பணம் கிடைக்காமல் இருத்தல். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா பிரச்சனையில் கூட ஒரு பத்திரப்பதிவு நின்று போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 100 ரூபா அல்லது 50 ரூபா, இல்லை நீங்கள் அதை கொடுத்தா தான் நான் வருவேன், ஒன்றும் இல்லை ஆட்டோ பணம் நீ கொடுக்கணும், அப்போ தான் நான் வருவேன். அனந்த கால சர்ப்பதோஷம் என்பது லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அல்லது லக்னத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய தோஷம். இந்த மாதிரி தோஷம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாம் தடை தான், உண்மை தான், சாமி சொல்கிறது நல்ல விஷயந்தான், அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது? அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்து அபிஷேகம், அலங்காரம் இதையெல்லாம் செய்து கொண்டால் உங்கள் காரிய தடையிலிருந்து வெற்றி பெற்று அருமையான ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய மகாபாக்கியத்தை
அருள் பொங்கும் அன்னை பாத கமலத்தை தொட்டு வணங்குவோருக்கு தடை நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்று கிடைத்தது. இத்திருத்தலத்தின் அம்பாள் ஒரு காலத்தில் புற்று ரூபத்தில் இந்த இடத்தில் இருந்துள்ளார். பின் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் அந்த இடத்தை வாங்குகிறார். பின்னர் அந்த இடத்தை சுத்தம் செய்யும் போது புற்று ஒன்று கண்ணில் தென்படவே அதை கடவுளின் ரூபமாக எண்ணி இடிக்காமல் இருந்தார். ஊர் மக்களும் இந்த இடத்தில் கோவில் கட்டி வழிபடுமாறு கூறவே குழப்பத்துடன் வீடு செல்கிறார். அன்று இரவு அவரது கனவில் சமயபுரம் மாரியம்மன் தோன்றி, நானே உனது இடத்தில் புற்றாக வாழ்கிறேன், நீ எனக்கு அங்கு ஒரு கோவில் அமைத்து என்னை வழிபடு என்று கூறி மறைகிறார். பின்னர் அம்மனின் வாக்கை ஏற்று தனது செலவில் பிரம்மாண்டமாக சமயபுரம் மாரியம்மன் என்ற ஆலயத்தை இந்த இடத்தில் எழுப்பி இன்று வரை எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவச வழிபாடுகள் கோவிலில் நடைபெற்று வருகின்றன. இந்த அம்பாள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் இருக்கோ இந்த ஸ்தலத்தில் 9 நெய் தீபம் போட்டு அம்பாளுக்கு குங்குமத்தை நாள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அம்பாளுக்கிட்ட வளம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண பால் இங்கே நிவேத்தியம் இங்கே பிரசாதமாக கொடுப்பா. அந்த பால் நிவேத்தியம் பிரசாதமாக கொடுக்கும்போது சாப்பிடும்போது என்ன வியாதி இருந்தாலும் வியாதியெல்லாம் அம்பாள் இங்கே அமர்ந்த நிலையில் எல்லா வியாதியும் போக்கி கொண்டு இருக்கிறாங்க அம்பாள். ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. பிரம்மாண்ட கும்பாபிஷேகம் கோவிலில் நடந்த நாளிலிருந்து கமண்டல நாகநதியில் நீர்வளம் குறையாமல் இருக்கிறது. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கமண்டல நாகநதி. இந்த கமண்டல நாகநதி இங்கே ரொம்ப விசேஷமானது. இந்த கமண்டல நாகநதி கேட்டிங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வந்த பிறகு தான் ஒரு 5 வருஷம் பொறுத்து தான் இப்போ ஆற்றுலேயே ஜலம் வந்தது. சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க முடியாத மக்கள் பல பேர் பல்வேறு ஊர்களில் இருந்து இத்திருத்தல அம்மனை தரிசித்து செல்கின்றனர். மக்களை ரட்சித்து வேண்டிய வரங்களை கொடுத்து காத்து வரும் இத்திருக்கோவிலின் சமயபுரம் மாரியம்மனின் அழகு தெய்வீகமானது. சமயபுரம் மாரியம்மன்றது இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு க்ஷேத்திரம். இங்கே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இங்கெல்லாம் விசேஷ பூஜைகள், வெளியிலேருந்து அமாவாசை, பௌர்ணமி இந்த டைமில் விசேஷமான பூஜைகள் புனஸ்காரங்களாம் அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டு வருகிறது. அதே ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில், வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில், செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் துர்க்கைக்கு தீபம் போட்டு அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்தினால மாலையை சாத்தி அம்பாளை இங்கே வழிபாடு பண்ணிட்டு வராங்க. இங்கே துர்க்கைக்கு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களும் தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு திருமங்கல் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஸ்தலத்தில் நடந்திருக்கு. அதே சமயபுரம் மாரியம்மன்கிட்ட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இந்த திருமங்கல் தோஷம் இருக்கவங்க எல்லாம் இந்த ஸ்தலத்தில் அம்பாளுக்கிட்ட உட்காந்து பூஜை பண்ணிட்டு போனான்னா அவங்களுக்கு இந்த திருமண தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்களுக்கு புத்திர சந்தானங்கள்லாம் கொடுத்து மாங்கல்ய பாக்கியத்தில் அம்பாள் இங்கே கொடுத்துட்டு உக்காண்ட நிலையில் இருக்கா. இந்த க்ஷேத்திரத்துக்கு வரவங்கன்றது அவ்வளோ சாமானியமாக இந்த அம்பாளை தரிசனம் பண்ண முடியாது. இந்த அம்பாள் தரிசனம் பண்ணுறவங்க இருந்தும் கேட்டிங்கன்னா போன பிரிவியோடு ஒரு பாக்கியம் இருக்குங்க தான் இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும். இந்த அம்பாளுடைய தரிசனம் கிடைக்குங்க. இதுதான் இந்த கோவிலோட ஒரு விசேஷங்க. இந்த திருத்தலம் இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு செல்லும் வழி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரணி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க நகர் என்ற ஸ்தலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சமயபுரம் அம்மன் திருக்கோவில். புண்ணிய பூமியான திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரணிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க நகர் என்ற இடத்தில் அன்னை நம் அனைவருக்கும் அனந்த கால சர்ப்பதோஷத்தை நீக்கி ஆனந்தமாய் வாழக்கூடிய மகாபாக்கியத்தை தருகிறாள் என்ற